ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆலியா கட் சுடி வந்து புதுசாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது ஆலியா கட்டுக்கு நான் ஒரு ரெட் கலர் ஃபேப்ரிக் ஒன்று எடுத்திருக்கேன். 3 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த 3 மீட்டர் ஃபேப்ரிக்கே போதும். அது பார்த்திங்கன்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கு தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம கட் பண்ணணும் ஆலியா கட்டுக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நான் பேக் பார்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பேக் பார்ட் இந்த மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் சுடிதாருக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கும் நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி, நான் எடுத்திருக்கிறது காட்டன் கிளாத்துன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். வேறு ஏதாவது ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இருந்தால் நீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் பேக்குக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். 3 மீட்டரில் பாதி கட் பண்ணியிருக்கேன். அந்த பாதியில் தான் நான் இப்போது பேக்குக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும், வீடியோ பார்க்குறதுக்கான கிளியராக. மேலே வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து தான் நான் ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு எல்லாமே மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா அது மேலே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் வேஸ்ட் லென்த் வரைக்கும் நான் 14.5 வைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை நீங்கள் வைங்க. அதை ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் கிளியராக ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 5.75 வைக்கிறேன். நெக்குக்கு வந்து அதில் பாதி வைக்கிறேன். நெக்குக்கு வந்து அதில் பாதி. ஃபஸ்ட்டு கிளியராக இல்லை மார்க்கிங், அதனால் கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் ஸ்லோப்புக்காக. ஸோ நெக் வித் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த நெக் வித்துக்கும் ஷோல்டர் ஸ்லோப்புக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்கு டெப்த் வந்து என்ன வேணுமோ நான் இங்கே வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கிளியராக உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். பேக் நெக் டெப்த் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் என்னவோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து 5.5 வைக்கிறேன். பஸ்ட் ரவுண்ட் வந்து 33/6 போட்டிங்கன்னா 5.5 எனக்கு வருது. அந்த 5.5 வந்து ஆம்லைனுக்காக நான் மார்க் பண்ணுறேன். (33/6) போட்டால் 5.5 வருது. ஆமாம், கரெக்டு தான். ஸோ அந்த 5.5 வந்து தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அந்த 5.5 மார்க் பண்ணி ஸ்கேலில் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ட் ரவுண்ட் 34/4 வந்து 8.5. அந்த 8.5 நான் அங்கே மார்க் பண்ணுறேன். சுடின்றதுனால ரொம்ப ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இதானே போடுவோம். ஸோ அதனால் என்னோடய பஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 34. அதனால் (4) வந்து 8.5 மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 29.
ஸோ 29 டிவைடட் 4 வந்து 7.25 வருது. அந்த 7.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து ஈஸ்னால் கொஞ்சம் லூஸ்க்காக விடுற அலவன்ஸ் தான் அது. ஸோ மேலேயும் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன், கீழேயும் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதுலேருந்து தான் நம்ம லைன் ட்ரா பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 3/4 பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் 1/2 இன்ச்சாக பண்ணிடுறேன். 3/4னால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆர்ம்ஹோல் கர்வ் வரைஞ்சிடலாம். ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடு கோடு போட்டுக்கலாம். எப்போவுமே ஒன்ஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணுறது பெட்டர். ஸோ என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறது கரெக்ட் இல்லையா? ஸோ எனக்கு வந்து 7.5 வருதா ஆர்ம்ஹோல் ரவுண்டு. ஸோ இப்போ நான் கரெக்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம கீழே யோக் பார்ட் மட்டும் தனியாக கட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஏ லைன் கட் ஆட்டம் தான் இது. ஸோ அதனால் 3 மீட்டர் ஃபேப்ரிக் போதும். பேக் நெக் டெப்த்துக்கு ரவுண்ட் நெக் தான் நான் வைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கர்வ் வரைஞ்சிடுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்கர்ட் தனியாக யோக் தனியாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெண்டுமே ஜாயினிங்காக தான் வரப்போகுது. இது ஏ லைன் கட் ஆட்டம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் யோக் பார்ட் தனியாக, ஃப்ரண்ட் பார்ட் தனியான்னு வரும். நான் இங்கே 40 இன்ச்சு டோட்டல் ஹைட் வைக்கிறேன். ரொம்ப கீழே வேணாம், ரொம்ப தூக்கலாக வேணான்ட்டு நார்மலாக வச்சுருக்கேன். நான் 40 இன்ச்சு வச்சுருக்கேன். எனக்கு 39 கரெக்டாக இருக்கும். 40ல் வந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் 40 வைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா துணிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். இது ஏ லைனுன்றதுனால, ஏ லைன் கட்ன்றதுனால ஸோ லாங் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கணும். நான் அப்போதைக்கு கையில் இருந்ததை வச்சு சின்ன ஸ்கேல் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு லாங் ஸ்கேல் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஏ லைன் கட்க்கு வரும். பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்குக்கு, ஆர்ம்ஹோலுக்கு, ஷோல்டருக்கெல்லாம் மட்டும் சீம் அலவன்ஸ் வந்து 1/4 1/4. சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யோக் பார்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு நான் சீம் அலவன்ஸாக விட்டுருக்கேன் ஸ்டிச்சிங்க்காக. மற்றபடி நீங்கள் 1/4 விட்டால் ஓகே தான். நெக்குக்கும் ஆர்ம் ரவுண்டுக்கும் 1/4 விட்டால் ஓகே, பெட்டராக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக விட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டிச் பண்ணும் போதும். 1/4 விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கீழே வந்து நான் 40 இன்ச்லேயே கட் பண்ணிடுறேன். ஏன்னா 1 இன்ச்சு எனக்கு 39 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 1 இன்ச் அந்த 40லேயே கரெக்டாக கட் பண்ணிடுறேன். கீழே மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் விடலை. அந்த இடம் கொஞ்சம் கர்வாக நான் கட் பண்ணுறேன். ஸோ சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதில் தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் புதுசாக ட்ரை பண்ணதுனால அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்குக்கும் 1/4 விட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ பேக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். அந்த பேலன்ஸ் இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணி கீழே பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஸ்லீவ் பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணுறது காட்டல. ஸோ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் மெயின், பேக்கு ஃப்ரண்ட் மட்டும்தான் மெயின். ஸ்லீவ் வந்து நார்மல் தான். ஸோ அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டுக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். பேக்குக்கு எப்படி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணிங்களோ கிளாத்தை, சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் ஃபோல்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கும் மேலே ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. இதுலேயும் மேலே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும் கிளாத்துன்றதுனால ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ யோக் பேக் பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணோமோ சேம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டு யோக் பார்ட்டுக்கும் நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இதில் பெருசாக ஒன்றும் டீப்பாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பேக் பார்ட்டில் இருக்க அதே மெஷர்மெண்ட் தான் நான் இங்கே மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் வைக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் 7 இன்ச் வைக்கிறேன். வி நெக் தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஆலியா கட்டுன்றதுனால கொஞ்சம் வி நெக் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் வி நெக் தான் வைக்கிறேன். இதில் பெருசாக மெஷர்மெண்ட் எதுவும் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறது மட்டும் நான் சொல்கிறேன். செஸ்ட் ரவுண்டு பஸ்ட் ரவுண்டு எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேம் நீங்கள் பேக்கில் என்ன பண்ணீங்களோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் பண்ண போகிறீங்க. சேம் அதே தான் 1/2 இன்ச்சு நான் சீம் அலவன்ஸாக விடுறேன். சீம் அலவன்ஸ் ஈஸ் ஸோ ஃப்ரண்ட்டோட ஹார்ம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நெக்குக்கு வந்து நான் வி நெக் சொல்லியிருந்தேன், அதில் அது மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பஸ்ட்டில் 9 இன்ச்சு வரும். அந்த 9 இன்ச்சு வந்து நம்மளோட பஸ்ட் ரவுண்டாக கனெக்ட் பண்ணிப்போம் ஃப்ரண்ட்டில் மட்டும், ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணும்போது மட்டும். ஸோ பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் 4 ஆஸ் யூஷுவல் 8.5 அதை அப்படியே மார்க் பண்ணுறோம். மேலே வந்து அந்த ஆர்ம் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அது செஸ்ட் ரவுண்டாக வரும். கீழே இருக்க அந்த ஒரு லைன் வந்து பஸ்ட் ரவுண்டாக வரும். பேக்குக்கு மட்டும் கொஞ்சம் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மட்டும் கொஞ்சம் இது மட்டும் டிஃபர் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. பேக்கில் வந்து அதை நம்ம ஆர்ம் லைனை வந்து நம்ம பஸ்ட் ரவுண்டாக கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பஸ் பாயிண்ட்டை தான் பஸ்ட் ரவுண்டாக கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் அதே தான். ஹைட் வந்து 14.5 யோக் பார்ட்டோட ஹைட்டு. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 29 டிவைடட் 4 7.25. ஈஸ் வந்து 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். நான் இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கீழே யோக் பார்ட்டுக்கு 15 இன்ச்சாக வச்சுருப்பேன். ஏன்னா கட் பண்ணிவிடுவோம் இல்லையா, நம்ம யோக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் நம்ம இதை
யோக் பார்ட் தனியாக ஸ்கர்ட் பார்ட் தனியாக தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜாயினிங்காக 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஆர்ம் ரவுண்டு சேம் அதேமாரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்லேருந்து உள்ளே ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே மார்க் பண்ணுங்கள். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிறத ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த மார்க்கிங் அலைன் ஆகிற மாதிரி வச்சு ஒரு கர்வ் வரையுங்க. ஸோ நான் வி நெக்குக்கு கோடு போட்டுறேன். ஆலியா கட்டுக்கு இதுதான் மெயினு. நான் கீழே யோக் பார்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் அந்த கிராஸ்க்காக. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் இல்லையா ஆலியா கட்டுக்கு. ஸோ அந்த மார்க்கிங்க்காக நான் 2.5 வைக்கிறேன். அந்த 2.5லேருந்து யோக் பார்ட் முடியுது இல்லையா அது வரைக்கும் கிராஸாக ஒரு லைன். லைட்டாக கொஞ்சம் கேமரா நகர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மார்க்கிங் அங்கே தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா பெட்டராக இருக்கும்ன்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் 3 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கினேன். அந்த 3 இன்ச்லேருந்து மார்க் பண்ணி யோக் பார்ட் முடிகிற இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணும் போது இப்படி தான் கட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, நீங்கள் 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, எவ்வளோ நீங்கள் சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்கு விட்டுறீங்களோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேக்கில் நம்ம டோட்டல் ஹைட்டு பேக் பார்ட்டுக்கு வச்சோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நான் அதே 40 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ அதே தான் நான் ஃப்ரண்ட்டுக்கும் ஹைட் வைக்கிறேன். கீழே ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வைக்கிறேன். ஏன்னா மேலே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்போது ஜாயின் பண்ணும்போது கீழே 1/2 இன்ச்சு நமக்கு கம்மியாயிடும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதை இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட பேட்டர்ன். அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மெத்தடு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கரெக்டாக வந்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கொஞ்சம் கேமரா நகர்ந்ததுனாலே எனக்கு அங்கே கொஞ்சம் கரெக்டாக எனக்கு விசிபிளாக தெரிஞ்சுதா தெரியலையான்னு கிளியராக தெரியல. அந்த சைடு கொஞ்சம் தெரியல, நகர்ந்துடுச்சு. ஸோ நான் சீம் அலவன்ஸ் தான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யோக் பார்ட் தனியாகவும் ஃப்ரண்ட் கீழே ஸ்கர்ட் பார்ட் தனியாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். ஸோ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஸாக நமக்கு ஸ்டிச்சிங்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங்கும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபைனல் அவுட்புட்டையும் பார்க்கலாம். ஸோ நான் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல. நான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணதை தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சைடு கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ நான் ஃப்ரண்ட்டு பேக்கு இது 2 மட்டும்தான் நான் கட்டிங்கில் காட்டியிருக்கேன். ஸ்லீவுக்கு நான் இதில் காட்டல.
ஸ்லீவுக்கு தனியாக வேணும்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவு, 3/4ன்ட்டு இப்படி ஸ்லீவுக்குன்னு தனித்தனியாக ஒரு போர்ஷன் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ இதில் வந்து நான் ஸ்லீவ் போர்ஷன் நான் காட்டல. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் தனியாக கட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ நமக்கு பேக்கும் ரெடி, ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது தான். இங்கே ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் ஆட்டம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு நான் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் காட்டல. இப்போ ஸ்டிச்சிங் பார்த்துலாம். நான் கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வந்து எட்ஜ் பார்ட் மட்டும் நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிராஸ் பீஸ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி எட்ஜ் பார்ட் கட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜாக இருக்கும்ல, அது வந்து அந்த எட்ஜ் பார்ட் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. எல்லா பீஸும் கட் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜும் வந்து இப்போ கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறத வந்து ரைட் சைடு வச்சு கிராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரைட் ஆன் ரைட் வச்சு கிராஸாக ஸ்டிச் போடுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிடும். ஸோ ஒரு 1/4 விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிராஸ் பீஸையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நெக்குக்கு ஆஸ் யூஷுவல் நான் கிராஸ் பீஸ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பேக் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது, ஏன்னா வந்து துணி ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். இது காட்டனாக இருக்கறனால ஸ்ட்ரெச் ஆகாது. இருந்தாலும் ரொம்ப இழுத்த மாதிரி தைக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக எடுக்கும் போது. ஸோ நாச்சஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இது ரவுண்ட் நெக்கு தான். ஸோ இருந்தாலும் எந்த நெக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறனால அந்த எக்ஸஸாக இருக்க பீஸை, ஏன்னா ரொம்ப தடிப்பாக தெரியும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிட்டுறேன். ஸோ நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் வெளியே தெரியக்கூடாதுன்னா எம்மிங் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இங்கே டாப் ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்கேன். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோல் ஆகும். இல்லைனா காட்டன் கிளாத் தான் அயர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ நான் அகைன் ஒரு ஸ்டிச் போடுறேன் மேலே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அயர்ன் பண்ணிவிடுங்க. பேக்லேயும் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வி நெக்கு. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நான் வந்து பயர் ஸ்ட்ரிப் வந்து கிராஸ் பீஸ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தட் தான். பட் இங்கே வந்து அந்த வி நெக்கு கரெக்டாக ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜாண்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு
லைட்டாக ஒரு கட் குத்துக்கோங்க அந்த இடத்துல. அப்படி கட் குத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டேர்ன் ஆகும். ஈஸியாக டேர்ன் ஆகும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து நாச்சஸ் குத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ரொம்ப தடிப்பாக தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் லைட்டாக நான் கட் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் தான் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். டாப் ஸ்டிச் குத்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் டாப் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ அகைன் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துறேன். அந்த ஷார்ப் எட்ஜ் பாயிண்ட் வரும்போது லைட்டாக நீங்கள் டர்ன் பண்ணணும். அந்த இடத்துல நீடில் ஸ்டாப் பண்ணிட்டு டர்ன் பண்ணணும். இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் குண்டூசி எடுக்கிறதுக்காக வேறு ஒரு டப்பாவை எடுத்துட்டேன். ஸோ பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிட்டிங்கன்னா சென்டர் பின் பண்ணிவிடுங்க. எட்ஜ் ஃபைனல் பார்ட்டும் பின் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் பண்ணுங்கள். துணி ரொம்ப நிறையா இல்லை. ஸோ இருக்கிற துணியில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளீட் பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இன்னொரு ஸ்டிச்சு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்டிச் கொடுத்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அகைன் அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இப்படியே வேணும்னா விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.
ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் வந்து நார்மல் 3/4 எல்போ ஸ்லீவ் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் லைட்டாக மைல்டாக ஒரு 3 ஃப்ளீட் வைக்கிற மாதிரி லைட்டாக 3 ஃப்ளீட் வச்சு லைட்டாக ஒரு மாதிரி பஃப் வர மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகைன் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் நான். கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் நெக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வச்ச அதே லேஸ் தான் ஸ்லீவுக்கும் வைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட் இதுதான், ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.